வணக்கம் 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 வணக்கம். தமிழாக்களுக்கு இது முக்கியமான பதிவு. தமிழாக்களுக்கு முதல்ல அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம். நான் வழி செய்கிறேன். மனிதராகிய நாம் வழி அமைப்போம், வழி செய்கிறேன். தமிழ் ஐலண்ட் என்று சொல்ற அந்த சேனலை நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் கேட்குற தமிழை யோசிக்காங்க. பொருள்தான் முக்கியம். தமிழ் ஐலண்ட் ஆதி மொழி, மூத்த மொழி. தமிழ் அழியாம இருக்க உலகத்தால ஒரு தீவோ தேசமோ பாலைவனம் என்றாலும் சோழவனமாக்குவோம் உண்டை பெற்றுக்கொண்டு தமிழ் அழியாமல் எங்களோட அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஒரு அடையாளம் தெரியாம போவோம். முதல் ஒரு உலகத்தால் ஒரு தீவோ தேசமோ பாலைவனமோ பெற்றுக்கொள்வோம். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வர்றேன். அதை நான் சொல்ல தூண்டப்படுறேன். நான் கதைக்கிறதெல்லாம் என்ன ஒரு சக்தி ஒன்று என்ன ஏவி விடுது. அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்த மடியோடும் இந்த பூமியில ஒரு சக்தி ஒன்று ஏவுது. அவ்வளவுதான். ஒரு விஷயம் ஒன்று இப்போ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாமல் இல்லை. ஆண் பெண்ணுக்குள்ள பிரச்சனை இந்தியாவில் கேரளாண்டா தெரியும். அங்கே ஒரு ஆண் பஸ்ஸில் ஆணும் பெண்ணும் போயிருக்கு. ஒரு பெண் ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்திருக்கு. ஆண் முற்றுவ போல பேந்து அது வெளியிட்ட பிறகு சமூகத்தை முகம் கொடுக்க இல்லாமல் அவர் வீட்டில் தன் உயிரை போக்கி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு இது பரபரப்பாக போய் கொண்டு இருக்குது. நான் பார்த்துருக்கிறேன். நான் கதைக்க வேண்டிய சந்தர்ப்பம், கதைக்க வேண்டிய நேரம். இதில் நான் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நான் கதைக்க வேண்டிய பிரச்சனை ஆண்களுக்கு சும்மா ஆண்கள் பருவங்களுக்கு கல்யாணங்கள் கட்டி தண்டு அம்மா அப்பா சந்தோஷம் அப்படி இருக்க வேண்டியது இல்லை. படிப்பு சும்மா, கல்யாணம் கட்டுற சும்மா, பொருளாதார சும்மா, டெக்னாலஜியில் வளர்ந்துட்டு வாங்குற சும்மா, எல்லாம் சும்மா. ஓகே, அதை எம்பிட்டுடுவோம். பெண்கள் பெண்களுக்கு கூட சும்மா. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, பெண்கள் கூட சும்மா. ஏன்னா பெண்கள் ஆண் ஒரு 2 உடுப்போட, இப்போ நான் ஒரு 2 ஷர்ட்டோட 2 உடுப்போட இருந்துடலாம். பெண்கள் போனா சிரிக்கணும், ஒரு வேலை இடத்துல சிரிக்கணும், முகபாவனை சிரிக்கணும், இதண்டோணும், மாம்பழம் வந்துட்டு இருந்துட்டு வேலை செய்துட்டு போகலாம். சிரிக்கணும், சமூகத்துக்காக இருக்கணும். பெண்களுக்கு வேலைக்கு சம்பந்தம் இல்லை. பெண்களை அழகு பார்த்து ரெண்டு சமுதாயத்தில் தெய்வங்கள் போல வச்சிருந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். பெண்கள் இப்போ இந்த பொருளாதார சீர்கட்டாலும் வாழ்க்கை முறை தடுமாறி வெளியில் போய் பெண்கள் 70% தங்களை பார்க்கவே காணாது. அதுக்கு இல்லை பெண்கள் போய் அப்படி இதென்று வைக்க பெண்களும் தடுமாறி சில விஷயங்களை செய்யலாம். இதை நான் 70% இப்போ என்னுடைய மனச்சாட்சிப்படி இப்போ இந்த காலத்தில் பெண்களுக்கு தான் அதிகமான சம்பளம் கொடுக்கணும். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு மெயின்டைன் ஜாஸ்தி. இந்தியன் பாஷையில் சொன்னால் மெயின்டைன் ஜாஸ்தி. உங்களுக்கு வேறு ஒரு உடுப்போட போகலாமா, 2 உடுப்பு போதுமா? பொம்பளை சிரிக்காட்டிக்கு எப்படி எவ்வளோ சமுதாயத்தை மெயின்டைன் பண்ணி தான் வேலை செய்யணும். சரி, அதான் அப்படியே விட்டுடுவோம். இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்தியா உலகத்தில் 1000 கோடி என்று கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு கிட்ட சேனம். 1000 கோடியில் பாருங்க, இந்தியா சேனம் தான் 300 கோடி. அப்போ சவுத் ஏசியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லாம் தெரிஞ்சு தான் சவுத் ஏசியாலே உலக 500 கோடினா 150% மனிதர்கள் தள்ளாடினம். உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு இந்த ஐரோப்பால கிடைக்குது. இதை கொண்டு வரதானே என்ற பிரச்சனை. உலகம் அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிக்கணும். ஐரோப்பாலையும் வளர்ச்சி அடைஞ்ச நாட்டிலும் கிடைக்குது. ஐரோப்பா அங்கே கொஞ்சம் நாடுகள் வளர்ச்சி அடைஞ்ச நாடு. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பாருங்க, சவுத் கொரியான்னு கொஞ்சம் நாடுகள். ஓகே, இவ்வளவு தள்ளாட்டம் இதை நான் கட்டாயம் கதைச்சே தீரணும். நேரம் எடுத்தாலும் மன உளைச்சல். ஆண்கள் தங்களோட பருவங்களுக்கு கல்யாணம் கட்டி போறதில்லை, பெண்கள் போறதில்லை. பொருளாதார இதால வேற பிரச்சனைகள். ஆண் பெண்கள் பதட்டமான பிரச்சனை. இப்போ இதால 150% சவுத் ஏசியாவில் இருக்கு, இந்தியா சைனாவில் இருக்குன்னா இந்த இப்படியான பிரச்சனையால ஆண் பாலினம் பெண் பாலினம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் இந்த மீடியா இந்த இதுகளால் ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் இதனால வரும். இதுகளை தவிர்க்கிறதுக்கு தான் வேலை. இந்த வேலை தான் வேலை. ஆதிமொழி தமிழுக்கு ஒரு தேசம் காண்றது அனைத்தையும் பசியார் இன்புட் வாழ்ந்து மாட்டிக்க வழி இருக்கு. வழி சொல்றேன். இதை நான் குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதை இது இந்த பிரச்சனை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்.
ஆண் பெண் இதுகளை பிரிக்கிறது இதுன்றது பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒருத்தன் வந்து மில்லியன் பேர் சாப்பிட்ற காசை வச்சுக்கிறான், பணக்காரன் வச்சுக்கிறான், பெரிய பணக்காரன் சின்ன சின்ன பணக்காரன் நிறைய வச்சுக்கிறான். ஒருவன் வந்து கிட்னியை விற்று உடம்பு அல்லது எங்கே மின்சாரம் பண்ணி உயிரை மாச்சு குடும்பத்துக்கு உதவுற எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறையா? ஜனநாயகம் மக்கள் ஆட்சி, அரசாட்சியிலேருந்து மக்கள் ஆட்சி வந்தாச்சு. இந்த மக்கள் ஆட்சியிலேருந்து ஜனநாயகத்திலேருந்து சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வர்றான். என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால், நான் கொண்டு வரணும்னு சொன்னால் நான் தான் ஏவுறேன், நீங்கள் கொண்டு வாரியல். அரசியல்வாதி இந்த கதிரையில் வந்து இப்போ நான் எம்பி என்று சொன்னால் இந்த இதில் வந்து சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு இந்த பணிக்காலம் முடிய மட்டுமே இந்த எம்பி பதவி முடிய மட்டும் அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு பணி செய்ய முன் வர வேண்டும் என்று சொல்லி எழுதிட்டு வாரன். நான் இப்போ பிள்ளை விட்ட உடனே இப்போ ஒரு கதைக்கு ட்ரம் எடுங்கோ, இப்போ கிரீன்லேண்டை கேட்குறான். ஓகே, அடுத்த அரசு வருது, ஓகே நீ செய்தது பிள்ளை என்று சொல்லிட்டு அவ்வளோ சொத்தை எடுத்துருவோம்னு சொன்னால் இப்போ ரம்போல ஆக்கள் வருவாங்களோ? வர மாட்டாங்க. ஒவ்வொரு நாட்டில் பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் பாருங்க எப்படி செய்தால் வருவினமோ வர மாட்டினோம். இதை வந்து கொண்டு வரணும் மட்டும் சொன்னால் இதை கொண்டு வர ஈஸி. இது கொண்டு வர்றது ஈஸி. இது கொண்டு வந்தோடனே உலகத்தால் ஒரு தமிழுக்கு ஒரு தேசம் தீவுன்னு பிறந்த இதே வாங்கி அதில் வந்து திருக்குறளில் வந்து பூர்வீக தமிழ் அழியாமல் இருக்கணும் மட்டும் சொன்னால் திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும். அது பாஸ் பண்ண ஒரு குடி வந்து இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் தான் தமிழ் ஆதி குடி இருக்குது. அப்போ இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ஆதி குடி 5000 எடுத்து அதில் கொண்டு நிறுத்துறதான் வேலை. அதோட வந்து உலக ஆட்சி வந்து மாறுது. எப்படி மாறுதுன்னு சொன்னால் வடிவாக கேளுங்க. இதை வந்து நேரம் எடுத்தாலும் இதை கேட்டு செயற்படுங்க. இதை லைக் பண்ணாங்க, இதை செயற்படுங்க. இது நல்லதுன்னு தெரிஞ்சால் அனைத்து உயிரும் பசியாரும் இன்புட்டு வாழ்ந்து மடிக்கலாம். ஆணும் பெண்ணும் வாழ்ந்த பூமியில் பூஞ்சோலை வாழலாம், பூஞ்சோலை ஆக்கலாம். இது சரியென்று பட்டால் இதை லைக் பண்ணாங்க, செயற்படுங்க. உங்களோட பேரில் திறக்க வந்து இது சொல் கஷ்டம். உங்களோட பேரில் இருந்தால் சமுதாய பிரச்சனை சொன்னால் வேறு பேரில் திறந்து இதை செயற்படுத்துங்க. இவ்வளவுதான் இப்போ நான் சொல்ல வரேன். இதோட முடிச்சுட்டு விஷயத்தை சொல்கிறேன். சரியா? கொடுமையால் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் அற்றவாசி சனம் ஏசியாவில் இருக்குது. உலகத்தில் வந்து 500 கோடி சனம் ஏசியாவில் இருக்குன்னா கொடுமையில் சொன்னால் இந்த சட்டங்களை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் கண்ட சட்டங்கள் இதுகள் யார் இருக்கிறது, இந்த பணபலத்தில் இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறவன் தான் நல்லா தன்னோட எழுதுறது, ஜெயில்களில் போட்டு சித்திரப்படுத்துறது, இன்ன சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம், பிரச்சனை வந்தால் சாதி பிரச்சனை அந்த பிரச்சனை மத பிரச்சனைன்றது கிளப்பி விடுறது. அப்படி மன ரீதியான இது உடம்புனாலும் பசியை தாங்கிட்டு போகலாம். மன ரீதியான கொடுமையால் அது இது ஏமாற்றம் அது இதுன்னு சொல்லி தாங்க என்ன கொடுமையாக நடந்து கொண்டு இருக்குது. சொல்கிற போல கலியுகம் தான். கலியுகம் மாறுது. எப்படின்னு சொன்னால் இவ்வளவுதான் விஷயம். நான் கதைக்கிற தமிழாக்களுக்கு என்று சொன்னால் ஜாழ்ப்பாணம், இப்போ நான் கதைக்கிறதுனா வடக்குல விளங்கும். வடக்கு ஜாழ்ப்பாணம், கிளர்ச்சி மில்லது வழியாக வடக்கு தமிழ், அங்கால மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, மன்னார் அதெல்லாம் தமிழ் இடம் விளங்கும். எப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் என்று சொல்கிறது தலை. இந்த தலையிலேருந்து தானே வருது. இந்த இலங்கையில் தலை வடிவம். யாழ்ப்பாணத்தில் பெண்கள் வந்து முடிவெடுக்கணும். முதல் இந்த விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உணவு, உட, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, இந்த ஆறும் உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இருக்கா? எங்கேயாவது பணக்காரனுக்கு பிரச்சனை இருக்கா? உலகத்தில் எங்கேயாவது பணக்காரன் பிளவுட்டா பிரச்சனை இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? பணக்காரன் அரையும் குறையமாக போனால் பிரச்சனை இருக்கா? உணவு, உரையே ஐரோப்பாவில் பிரச்சனை இருக்கா? ஒருத்தருக்குமே இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லையே. ஆண்மையினம் பெண்ணினத்துக்கு இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வேறு யுத்த பிரச்சனையில் இருக்குது. உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களோட அம்மா அப்பா குடும்பம் சௌரம் எல்லாருக்கும் வேணுமா? மற்ற ஆண்களுக்கு சும்மா வெள்ளக்காரன் நீங்கள் ஐரோப்பாவில் அவன் குழந்தைய வந்து கவர்மெண்ட் அவனால் பார்க்க விரும்ப நாட்டுக்கு அரசாங்கம் பார்க்க அரசாங்கம் அவன் குடிச்சு கொண்டு என்ன வரல ஜாலியாக திரிகிறான். ஆண்கள் உங்களை பிரிக்கிறது இல்லை. அங்கே இதை தயார் செய்து கேளுங்க. உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமான்னு சொன்னால் இதை வந்து கேட்டுட்டு இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு செயற்படுங்க. எப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து துவங்கினா அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலாம் ஒப்படைத்து விட்டு பணி செய்யணும்னு சொல்லி யாழ்ப்பாணத்தை தெரிஞ்சுடுங்க. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்த, பெண்கள் ஆம்பளைகளுக்கு வாக்கு செலுத்தாங்க. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தி பெண்களுக்கு வாக்கு செலுத்தினா என்ன நடக்கும்? பெண்கள் ஆட்சி யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து அப்படியே கிளர்ச்சி மில்லது தமிழகத்தை மாற்றி இலங்கை வந்து சிங்கள மக்கள் பின்பற்றி இலங்கை வந்து ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கு அரசியலப்படுத்த நம்பிக்கை பணி செய்ய வேணும்னு சொல்லி பொம்பளை ஆட்சி இலங்கையில் வந்து இலங்கையில் தீயா உலகத்துக்கு பிறவி உலகம் எல்லாம் வந்து
இதை பரவி உலகத்தில் மாற்றங்கள் ஒரு புரட்சி போல நடந்து உணவு உறவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அவரவருக்கு அங்கங்கே கிடக்க அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி உலகம் எல்லாம் பெறட்டும். உலகம் எல்லாம் வந்த உடனே மனிதன் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பூமியில் இருக்கிற அணுகுண்டுகள் அதுகளை வந்து அண்ட வழியில் கொண்டு போய் வீசி விட்டுறோன்னா பூமி பூஞ்சோலையாக வந்துடும். இதைத்தான்